வெல்கம் டு அல்ட்ராமை. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள நிறைய பேர் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. ஆனால் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் சென்டென்சஸை கற்று வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிற இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வழக்கமாக எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அட் வாட் டைம் டூ யூ கோ டு ஆஃபீஸ் யூஸ்வலி, அட் வாட் டைம் டூ யூ கோ டு ஆஃபீஸ் யூஸ்வலி அப்படின்னு கேட்கலாம். இப்போது நான் வழக்கமாக 9 மணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லணும்னா I usually go to office at 9 o'clock. I usually go to office at 9 o'clock அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாச்சும் நீங்கள் இங்கே எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு How long have you been working here? How long have you been working here அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு 2 வருஷமாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா I have been working here for 2 years. I have been working here for 2 years அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ புதுசாக யாராச்சும் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட கேட்போம்ல நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு புதுசா அப்படின்னு, அந்த மாதிரி கேட்குறதுக்கு Are you new to this office? Are you new to this office அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ஆமாம் நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா Yes, I joined here only yesterday. Yes, I joined here only yesterday அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறதுக்கு Has the manager come? Has the manager come அப்படின்னு கேட்கலாம். மேனேஜர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா Yes, he has come. Yes, he has come அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவங்க வந்துட்டு ஒரு மெடிக்கல் லீவில் போயிருக்காங்க அப்படின்னா அப்போ சொல்லுவாங்கள்ல அவர் மெடிக்கல் லீவில் இருக்காரு, அவர் லீவு, அந்த மாதிரிலாம். இந்த அவர் மெடிக்கல் லீவில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு He is on medical leave. He is on medical leave அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீட்டிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு When will the meeting start? When will the meeting start அப்படின்னு கேட்கலாம். மீட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லணும்னா It will start in a few minutes. It will start in a few minutes அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எனக்காவது மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம்ல திங்கக்கிழமை மீட்டிங் இருக்குது, இல்லை செவ்வாய்க்கிழமை மீட்டிங் இருக்குது, அந்த மாதிரிலாம். இந்த திங்கக்கிழமை மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் மண்டே. மீட்டிங் வில் பி ஹெல்ட் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மீட்டிங்கை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மீட்டிங் இஸ் போஸ்ட்பாண்ட். மீட்டிங் இஸ் போஸ்ட்பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாச்சும் மீட்டிங் ஆரம்பிச்சோடனே எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லணும்னா Inform me as soon as the meeting starts. Inform me as soon as the meeting starts அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மீட்டிங் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றியாவது எனக்கு தெரியப்படுத்திட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு Keep me informed. Keep me informed அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்மள்கிட்ட விசாரிப்பாங்க இல்லையா ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு, அதுக்கு How is the project going? How is the project going அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு இதுதான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்டை ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும், இல்லை இந்த ப்ராஜெக்டோட கடைசி நாள் ஜூன் 10ஆம் தேதி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு The deadline for this project is June 10th. The deadline for this project is June 10th அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது கால் வந்துச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு Did you receive any call from head office?
டிட் யூ ரிசீவ் எனி கால் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைல்லாம் ரெடி ஆகிடுச்சா இல்லை ஃபைல்லாம் தயாராக இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா, அதுக்கு இஸ் த ஃபைல் ரெடி, இஸ் த ஃபைல் ரெடி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைலை எங்கே வச்ச அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் டிட் யூ கீப் த ஃபைல், வேர் டிட் யூ கீப் த ஃபைல் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதே மாதிரி நான் நேற்று உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன்னா அது எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் த ஃபைல் ஐ கேவ் யூ எஸ்டர்டே, வேர் இஸ் த ஃபைல் ஐ கேவ் யூ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபைலெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணியா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ செக் த ஃபைல், டிட் யூ செக் த ஃபைல் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ஃபைலை டேபிள் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பிளேஸ் த ஃபைல் ஆன் த டேபிள், பிளேஸ் த ஃபைல் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாச்சும் மெயில் அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ சென்ட் த மெயில், ஹாவ் யூ சென்ட் த மெயில் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட், கேன் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ உன்னோட டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுவேன்னு கேட்குறதுக்கு when will you submit your documents, when will you submit your documentsனு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு நிறையா ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு டேட் கொடுத்து இன்றைக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் பெண்டிங் ஃபைல்ஸ் பை ஃப்ரைடே, யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் பெண்டிங் ஃபைல்ஸ் பை ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் பெண்டிங் ஃபைல்ஸ் பை ஃப்ரைடே, யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் பெண்டிங் ஃபைல்ஸ் பை ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ என்னைக்காச்சும் நமக்கு ரொம்ப நிறையா வேலை இருந்துச்சு அப்படின்னா அப்போ சொல்லுவோம்ல இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு, அதுக்கு ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் டுடே, ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் ஃபைல்லையோ இல்லை பேப்பர்லேயோ வந்துட்டு இங்கே கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ப்ளீஸ் சைன் ஹியர், ப்ளீஸ் சைன் ஹியர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா புட் யுவர் சிக்னேச்சர் ஹியர், புட் யுவர் சிக்னேச்சர் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள யாராவது கேட்போம் இல்லையா எங்கே அவங்கள காணும், அவங்க எங்கே அப்படின்லாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரவி எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் ரவி, வேர் இஸ் ரவி அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவங்க வந்துட்டு மேனேஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் மேனேஜர் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹீ இஸ் டாக்கிங் வித் த மேனேஜர், ஹீ இஸ் டாக்கிங் வித் த மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அப்போ அவர் அங்கே இல்லை அப்படின்னா அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ இஸ் நாட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அவர் இன்னைக்கு வரலை, அவர் இன்னைக்கு லீவு அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே, ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சில ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு லீவ் போடுறதுக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, இந்த லீவுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு ஷுட் ஐ அப்ளை ஃபார் த லீவ், ஹவு ஷுட் ஐ அப்ளை ஃபார் த லீவ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நீங்கள் இந்த லீவ் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஃபில் இன் லீவ் ஃபார்ம், யூ ஹாவ் டு ஃபில் இன் லீவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லை இல்லை நம்மளால் ஆஃபீஸ் போக முடியாது அப்படின்னா அப்போ யார்ட்டாவது சொல்லுவோம்ல இன்னைக்கு என்னால் ஆஃபீஸ் வர முடியாது அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ கான்ட் கம் டு ஆஃபீஸ் டுடே, ஐ கான்ட் கம் டு ஆஃபீஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு ஆஃபீஸ் டுடே, ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு ஆஃபீஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் லீவ் டுடே,
ஐ எம் ஆன் லீவ் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில நேரம் வந்துட்டு நம்ம இந்த 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் பர்மிஷன் வாங்கியிருப்போம் இல்லையா? அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் இன்னைக்கு 1 மணி நேரம் பர்மிஷனில் இருக்கேன், நான் இன்னைக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரிலாம். அதுக்கு ஐ காட் பெர்மிஷன் ஃபார் 1 hour. ஐ காட் பெர்மிஷன் ஃபார் 1 hour அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு ஆஃபீஸ் லீவுன்னு சொல்கிறதுக்கு டுமாரோ வில் பி அ ஹாலிடே. டுமாரோ வில் பி அ ஹாலிடே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது விஷயத்தை வந்துட்டு மேனேஜர் கிட்ட கொஞ்சம் தெரியப்படுத்திட முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ இன்ஃபார்ம் டு த மேனேஜர் ப்ளீஸ். கேன் யூ இன்ஃபார்ம் டு த மேனேஜர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒழுங்காக எடுக்கல, சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அப்போ சொல்லுவோம்ல, என் கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு. அதுக்கு த சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. த சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி நெட்வொர்க் சரியாக எடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு த இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் டவுன். த இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.